பெருமாள் எப்படிப்பட்டவர்? பூத்தனையை அழித்த மாதிரி நாம் அவனை அடைவதற்கு குறுக்கே வரக்கூடிய தடைகளை போக்குபவர். ரெண்டு, ஆழ்வார் எப்படிப்பட்டவர்? அவர் திருவடிகள் மட்டுமே தஞ்சம்னு உறுதியோடு பற்றியவர். அவர் அருளிய இந்த 10 பாசுரங்கள் எப்படின்னா, கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஓசை விட இனிமையானது, ஒப்பற்றது. 4வது அடி, இந்த 10 பாசுரத்தை சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் என்ன பலன்? இவ்வளவு தூரம் அடியார்கள் சங்கரா டிவி கவசம் கனெக்ட்ல இதையெல்லாம் அனுபவித்தார்களே, அனுபவிச்சவாளுக்கு என்ன பலன்னா, மழலை தீர வல்லார் காமர் மானை நோக்கியற்கே. நம்ம பெருமாளுக்கும் அவர் அடியார்களுக்கும் ரொம்ப ஃபேவரைட் பர்சன்ஸ், பிடித்தவர்களாக ஆயிடுமா. ஏன்னா பெருமாள்கிட்ட போய் உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, 6வது 10 பாட்டை யார் சேவிக்கிறாளோ அவளை தான் பிடிக்கும் பாரம். பெருமாளோட அடியார்கள்ட்ட போய் உங்களுக்கு யார பிடிக்கும்னு கேட்டாலும் 6வது 10 பாட்டை சேவிக்கிறவாளை தான் ரொம்ப பிடிக்கும் பாடம். என்ன காரணம்னா, பெருமாள் இந்த அழகுல உருகிட்டார். இவ்வளவு நம்மை பற்றி நம்மாழ்வார் உருகி உருகி பாடினாரேன்னு ஆழ்வார் பாட்டுல பெருமாளே உருகினதுனால இந்த 10 பாசுரங்களை சொல்றவாளை பெருமாளுக்கு பிடிக்கும். அடியார்களுக்கு ஏன் பிடிக்கும்னா, இந்த 10 பாசுரங்களால தானே அடியார்களுக்கு 4000 கிடைச்சது. அதனால இந்த பாட்டை சொல்றவாள அடியார்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்ப பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் பிடித்தமானவர்களாக ஆகணும்னா இந்த 10 பாட்டை சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, மழலை தீர வல்லார். மழலை தீரனா அறியாமை நீங்க பெற்று, வல்லார்னா சொல்ல வல்லார்னு அர்த்தம். அப்ப அறியாமை இல்லாமல் சொல்ல வேண்டும். அறியாமைனா என்னன்னா, இதுல உள்ள எமோஷன் என்ன, இதுல ஆழ்வார் என்ன சொல்ல வரார், அர்த்தமே தெரியாம சொன்னா பிரயோஜனம் இல்லையா. குரல் தழுதழுக்கணும், கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும், மெய் சிலிர்க்கணும், அப்படி சொல்றா பாருங்க. அதுதான் மழலை தீர வல்லார். அதாவது ஆழ்வாருடைய எமோஷனை உள்வாங்கிட்டு சொல்லணுமா. இந்த 10 பாட்டை சொல்றவா ரொம்ப பிடித்தமானவா. யாருக்குன்னா, மானை நோக்கியற்கே காமர். மான் போல் பார்வை கொண்ட அப்சரசுகள் வைகுண்டத்துல இருக்காளாம். ஒரு ஜீவாத்மா மோட்சம் அடைந்து வைகுண்டத்துக்குள்ளே நுழையும் போது வெரஜா நதின்னு ஒரு நதி ஓடும். அந்த நதியை கடந்துதான் இவன் வைகுண்டத்துக்குள்ளே போகிறான். அப்படி வைகுண்டத்துக்குள்ள போகும்போது 500 அப்சரஸ் பெண்கள் வந்து இவனுக்கு அலங்காரம் பண்ணி வைகுண்டத்துக்குள்ளே அழைத்து செல்வார்கள் என்று கௌஷிதகி உபனிஷத்துல பரியங்க வித்யை என்னும் பகுதி சொல்கிறது. அந்த 500 அப்சரஸ் பெண்கள் இருக்கா பாருங்க, மான் ஏய் நோக்கியற்கே, மான் போல அழகான கண் கொண்டவர்கள். அவள்லாம் 6வது பதிகம் சொல்றவாள ரொம்ப விரும்புவாளாம். நீங்க பூமியில வாழும்போது 6வது பாசுரம் செவிச்சவா தானே, வாங்கோ வாங்கோன்னு வைகுண்டத்துக்குள்ளே அந்த அப்சரஸ் பெண்களே அழைத்து செல்வார்கள். அப்படி மானை நோக்கியற்கே காமர், மான் போல் பார்வை கொண்ட அந்த வைகுண்ட அப்சரசுகளுக்கு இவர்கள் விரும்பத்தக்கவர்களாகி ராஜ உபச்சாரத்தோடு வைகுண்டத்துக்கு போவா. ஆனா என்னன்னா, பாட்டை மட்டும் வெறும்னு சொல்லிடாதீங்கோ, மழலை தீர வல்லார். அந்த அறியாமையெல்லாம் போக்கிண்டு அந்த எமோஷனை உணர்ந்து இந்த 10 பாட்டுகளை சொல்லுங்கள் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்.